மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே, மாணவ மாணவிகளே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். எனது தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை அளித்த அனைத்து குருமார்களின் ஆசீர்வாதங்களோடு இன்று நமது சேனலில் மேச லக்கணத்தில் பிறந்தவருடைய குணங்களும் செயல்பாடுகளும் பற்றி பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் மேச லக்கணத்தில் பிறந்தவரா? ராசி மண்டலத்தில் முதலாவது ராசி மேசம். அது தீயை போல உக்கிரமானது. அங்கு பார்த்தீங்கன்னா அஜீரணம், தேமல், வேறு சர்ம நோய்கள் இருக்கக்கூடும். காதல் விவகாரங்களில் நீங்கள் கொஞ்சம் கூட ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் நல்ல சுபாவம், வலிமை படைத்தவர். நீங்கள் பிறருடன் சண்டை பிடிப்பவர், நாசுக்கு அற்றவர், அவசரப்படக்கூடியவராகவும் இருப்பீர்கள். அதீத கோபமுடையவராகவும் இருப்பீர்கள். ஏனென்றால் செவ்வாயினால் ஆளப்படுகின்றீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருந்தாலும் மன உணர்ச்சி வெறி கொண்டவர் அல்ல, காம வெறி உடையவர் அல்ல. நீங்கள் உரிய புத்தியுடைய அறிவாளி, நல்ல பெயர் புகழ் சேர்க்கக்கூடியவரும் அல்ல. அடர்த்தியான புருவங்களை கொண்ட நீங்கள் தைரியம் மிக்கவர்கள். உள்ளத்தில் உணர்ச்சிகளின் திடீர் உந்துதலின் செயல்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு உயரிய லட்சியம் இருக்கவே இருக்காது. நீங்கள் மற்றவர்களின் ஆணையிட்டு நிர்வகித்திடும் பணிகளை சால பொருத்தமானவரும் அல்ல. உங்களுக்கு தசைப்பற்றுடைய உடல்வாக்கு இருக்கிறது. நீங்கள் விரைவாக செயல்படக்கூடியவர். நீங்கள் கர்வமானவர், சுய கௌரவத்திற்காக மிகுந்த முக்கியத்துவம் தருபவர். மற்றவர்களின் திறமையை நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இது உக்கிரமான ராசியாதலால் நீங்கள் எப்போதுமே புதிய கருத்துக்களையும் புதிய யோசனைகளையும் மனதில் கொண்டவராகவே இருப்பீர்கள். இதற்கு செவ்வாயின் ஆதிபத்தியம் இருப்பதால் நீங்கள் சிறிய காயங்கள் மற்றும் பெரும் விபத்துக்கள் ஏற்படலாம். எப்பொழுதுமே கவனத்துடன் இருக்க வேண்டியவர்கள். சிவந்த நிறம் போலீஸ், மிலிட்ரி, ரயில்வே, டிரைவர் இந்த மாதிரியான வேலைகளை பார்க்கக்கூடியவர்களாகவும், கோர்ட்டு கேஸு ஒரு போர் வீரரை போன்று இருக்கக்கூடியவர்களாகவும், இவருக்கு வியூகம் வகுத்து தர ஒரு தளபதி அட்வைசர் தேவை. முன்னேற துடிக்கும் படபடப்பு பரபரப்பு இருந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் அது உங்களுக்கு கைகோர்க்காது. சோம்பல் நிறைந்த உலகில் சோம்பலாக இருந்தே பலரும் நல்ல பெயர் வாங்குவாங்க. ஆனாலும் சுறுசுறுப்பாக இருந்து அந்த சுறுசுறுப்பு காரணமாக கெட்ட பேரும் வாங்குறவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க. போதிய பிளான் இல்லாமல் சக்திக்கு மிஞ்சின வேலைகளை இழுத்து விடுவாங்க. வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் இருக்காது. முக்கியமாக பெவிலியனுக்கு திரும்ப டெக்னிக் தெரியாது. இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க செம்பு நிறமுடைய உடையவர்களாக இருப்பார்கள். கோலை, அதாவது சுபம் பிரகிருதி உள்ளவர்களாகவும், முன்கோபம் வரும், மந்த புத்தி, ஸ்திரத்தன்மை இருக்கும். பெண் போக பிரியர், குணசாலி, தன் முயற்சியால் புகழடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதிலையும் தோல்விதான் அவர்கள் அதிகமாக கண்டிருப்பார்கள். பேசுவதை விட எழுதுவதில் சாமர்த்தியம் ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு பேச்சே சாதகமாகவே இருக்கும். இருதார அமைப்புகள் வாய்ப்பு உண்டு. ஆயுதம், துப்பாக்கி, சுடு, கல், மரத்தினால் விழுதல், சுவரேறி விழுதல், வெட்டுக்குத்து, காயம் ஏற்படுதல் இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு அப்பப்போ வந்து போகுங்க. அரசு தொடர்புடைய உத்தியோகம் அமையும். 5 வயதில் நெருப்பால் கண்டிப்பாக அவதிப்பட்டிருப்பார்கள். 7 வயதில் தண்ணீரால் அகப்பட்டிருப்பார்கள். 10 வயதில் காய்ச்சலால் அவதிப்பட்டிருப்பார்கள். 20 வயதில் காது வாயு நோயால் அவதிப்பட்டிருப்பார்கள். 22 வயதில் பாம்பாலும், 25 வயதில் தண்ணீரில் கண்டமும், 28 வயதில் உடலில் ஏற்படக்கூடிய கட்டியால் கண்டமும் ஏற்பட்டிருக்கும். இந்த ராசிக்காரங்க ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எதிரி யாரு என்னன்னு பார்க்க மாட்டாங்க. பட்டுன்னு மோதிடுவாங்க. ஒரு பிளான் இருக்காது. மளவளன்னு செயல்படுவாங்க. போகிற போக்கில் எதையாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாலிசி. பணம், குடும்பம், பேச்சுவார்த்தை இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் சொல்கிறது தான் கேட்கணும். மற்றவனுக்கெல்லாம் என்னவுமே தெரியாது, நான் தான் பெரிய ஆள்,
எனக்கு எல்லாமே தெரியும் என்று அந்த கங்கணம் கெட்டு அதில் இறங்குவாங்க. ஆனால் அதில் தோல்வியை தான் அவங்க சந்திச்சிருப்பாங்களோடைய அவங்க வெற்றியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு எந்த நேரமும் சுறுசுறுப்புன்னு இருப்பாங்க, கடுகடுன்னு இருப்பாங்க. எல்லாத்தையுமே திட்டக்கூடியவங்களாகவும், வையக்கூடியவங்களாகவும், பேசக்கூடியவர்களாகவுமே இருப்பாங்க. அதனால் இவங்க எல்லாமே இனி வருகின்ற காலத்தில் இவங்க 7.5 சனியின் அகப்பட இருப்பதால் நம்பவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புது தொழில்களையும், புதிய காரியங்களையும், புதிய முயற்சிகளிலும் இவர்கள் ஈடுபட வேண்டாம். 27 வரைக்கும் இவர்கள் எதை தொட்டாலும் தொடங்காது, எடுத்த காரியம் ஜெயிக்காது, பொன்பொருள் நட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இவர்களே பக்குவப்படுத்தி கொள்வது மிகுந்த கவனத்துடன் இருப்பதும் சிறப்பு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கும். அதில் இவங்க தலையிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வெற்றி அடையாது, தோல்வியிலேயே முடியும். அதனால் இவங்க ஒதுங்கி இருப்பது எல்லா வகையிலும் நல்லது என்று சொல்லிக்கொண்டு மகாசக்தி ஜோதிடத்தின் வாயிலாக பலவிதமான ஜோதிட பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தற்போது சோழி பிரசன்னம் வகுப்பு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. கலந்து கொள்ள நினைப்பவர்கள் 99 76 83 60 64 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஜாதகம் பார்க்கணும், ஜாதகம் எழுதணும், இல்லை ஏதாவது தோஷங்கள் இருக்குது நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு யாராவது நினச்சிங்கனாலும் 99 76 83 60 64 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஜோதிடத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் என்னிடத்தில் பேசி அந்த சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத ஆன்மீக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். சிவாய நமக.